வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். சண்டே ஸோ அதனால் ஏதோ சீரியஸாக பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கெட் ரெடி வித் மீ வந்துட்டு பார்க்கலாம். அப்படி கெட் ரெடி ஆகி எங்கே போக போகிறோம் அப்படின்றது நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கெட் ரெடி வித் மீ வீடியோலாம் ஏன் போட மாட்டேறீங்க, அதெல்லாம் போடுங்கன்னு சொல்லி. உண்மையாக அதுக்கான ரீசன் என்னன்னா, நான் எங்கேயுமே போக மாட்டேன். அப்படி கெட் ரெடியாகி போகிறதுக்குன்னு எங்கேயுமே எனக்கு போகிறதுக்குன்னு வேலை இருக்காது. நான் வீட்டில் தான் இருப்பேன். அப்படியே போகிறதா இருந்தால் காலேஜ் மட்டும் தான் போவேன். அதனால் ரெடியாகி பெருசாக போகிறதுக்குன்னு எதுவும் இருக்கா, அதனால் நான் போட மாட்டேன். ஸோ இந்த வீடியோ சரி சும்மா சண்டே ஏதோ சீரியஸாக பார்க்க வேண்டாம், ஒரு கெட் ரெடி வித் மீ மட்டும் பார்க்கலான்னு போட்டேன். இந்த கெட் ரெடி வித் மீல ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணி கெட் ரெடி ஆக போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அது என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசராக ஆகிடுச்சு. வேஸ்லினோட மாய்ஸ்சரைசர் ஜஸ்ட் ஃபார் ₹55க்கு தான் நான் வாங்கினேன் ஒரு மெடிக்கல் ஷாப்லேருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட லிங்க்கு ஆன்லைனில் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த ஃபவுண்டேஷன் நான் இப்போ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் தனியாக வந்து ஒரு மேக்கப் ஹவுல் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு ப்ராடக்டோட ரேட்டு, அது எப்படி இருக்குது யூஸ் பண்ணால் அப்படின்றது எல்லாமே இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபவுண்டேஷன் லைட்டாக போட்டுக்கிறேன், ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரி போடல. ஏற்கனவே செம்ம வெயிலா, அதனால் நான் ஹெவியாக போடல, லைட்டாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். இந்த ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பிளெண்ட் அவுட் ஆகிடுது. நீங்கள் ஃபவுண்டேஷன் நார்மலாக கையில் போடுறத விட இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வாங்கி வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காம்பேக்ட் பவுடரும் அதிலே இருக்க ஸ்பஞ்சு யூஸ் பண்ணலாம், பட் அது நிறைய அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்துடுது. எனக்கு எப்போவுமே யூஸ்வலாக பிடிச்சது ப்ரஷ் தான். லைட்டாக இருக்கும், நல்லா ஒரு கவர் பண்ணும் ஃபேஸ் ஃபுல்லாக. அதனால நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி என்னோடய காம்பேக்ட் பவுடர் வந்து போட்டுக்கிறேன். எப்பவும் போல் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் மேப்ளின் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸை அந்த ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க டால்கம் பவுடர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்பின்ஸு, பாஞ்சா, அந்த மாதிரி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோவுக்கு நான் அப்படியே அந்த கலர் தெரிகிற அளவுக்குலாம் போடல, ஜஸ்ட் என் ஐஸ் வந்து பாய் தெரியணும்னு லைட்டாக அது நான் பாருங்களேன் ஒரு ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணாமல் கண்ணுக்கு மேலே ஃபுல்லாக வந்து லைட்டாக அப்படியே எனக்கு லைட்டாக பாய் தெரியணும் கண், அவ்வளோதான். ஆனால் அந்த கலருன்னு பெருசாக தெரியக்கூடாது அந்த கலர், அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே லைட்டாக அந்த கண்ணில் அதிகமாகிடுச்சு. அதை நான் அந்த கண்ணை மட்டும் நான் ஜஸ்ட்டு கை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேபி அதிகமாகிருச்சுன்னா. ஸோ ஐஷேடோ ரொம்ப லைட்டாக போட்டதால் நான் ப்ளஷ் போட்டுக்க போகிறேன். ப்ளஷ் கண்ணும் ஃபுல்லாக எப்போவுமே போடாதீங்க, ஜஸ்ட்டு அப்வர்டாக இப்படி லிஃப்ட் பண்ணி போடுங்க, இந்த ஒரு வி ஷேப். ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் கண்ணை வந்து சுக்கி மாதிரி தெரியாமல் நல்லா லிஃப்டடாக அழகாக வந்து தெரியும். இதையும் நான் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் ரொம்ப லைட்டாக தான் தெரிஞ்சுது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ப்ளஷ் வந்து போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட தனியாக ப்ளஷ்னு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட தனியாக ப்ளஷ்னு எந்த ப்ராடக்ட்டும் இல்லாததால் நான் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். டைரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே எங்கள் ஃபேஸ் இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு இல்லைனா போடாமல் நேராக அப்படி லிப்ஸ்டிக் உங்கள் ஃபேஸில் போடாதீங்க, ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா வரும். நான் இங்கே மேலே மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட்லாம் போட்டதால் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி ப்ளஷ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காஜல், உங்கள்கிட்ட என்ன காஜல் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜோடியோட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐலைனர் நான் எப்படி விங்ஸ் போடுவேன் அப்படின்றத சொல்கிறேன். கீழேருந்து மேலே ஒரு லைன் இழுத்துட்டு அந்த மேலே இருக்க லைனை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் ஐலைனரை போட்டு இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி அப்படியே கண்ணுக்கு மேலே ஒரு தின்னான லைனாக போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே விங்ஸ் வெளியில் நம்ம வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கோம். மேலேயும் நீங்கள் திக்காக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. விங்ஸ் பெருசாக போடுறப்போ மேலே ஐஸில் தின்னான ஒரு லைனாக ட்ரா பண்ணுங்கள். சொல்லிக்கிட்டே கிளம்பிட்டே இருக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு, ஒரே வேர்த்து ஊற்றிடுச்சு. நண்பர்களே, ஸ்டே ஹைட்ரேட்டட். சம்மர் ரொம்ப மோசமாக வந்து இருக்குது, என்னால் முடியலை. இந்த சம்மரில் வேறு எனக்கு காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் சுத்தமாக சம்மரில் சர்வைவ் ஆகவே முடியல. நோ ப்ராப்ளம், என்கிட்ட லிப் லைனர் இல்லாத காரணத்தினால அந்த லிப்ஸ்டிக்கே நான் வந்து இந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸை நான் வந்து லிப் லைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா நல்ல ஃப்ரேமில் வந்துட்டாங்க. அந்த ஒயர் இந்த சைடு தான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், லைட் ஆடக்கூடாதுன்னு நினச்சேன், கரெக்டாக வந்து ஆட்டி விட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் என்னோடய லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இது என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக். இதோட எல்லாத்தோட ப்ராடக்ட்ஸ் நான் இதில் யூஸ் பண்ணது மேக்கப் ஹாலில் சொல்லியிருந்தேன். அந்த மேக்கப் ஹால் வீடியோக்கு கீழே எல்லா லிங்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். லுக்கு கம்ப்ளீட்லி முடிச்சாச்சு. இந்த ஒரு கூஃபியான ஒரு டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். கையில் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷி இருப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலி அனிமி ஃபேன்.
இது நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கின ஒரு டிஷர்ட்டு. அப்படியே இந்த டிஷர்ட் தான் நான் வந்து வியர் பண்ண போகிறேன். லைட்டாக ஒரு ட்ரான்சிஷன் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹேர் வந்து நான் லூஸ் ஹேர் தான் வந்து விட போகிறேன். அதனால ஹேரை நான் டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான், இந்த லுக்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படி இப்படி நல்லா கெட் ரெடி ஆகி இந்த டிஷர்ட் போட்டு எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே கிடையாது. அடுத்த வீடியோவுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் ரெடியானேன். ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி கிளம்புனேன். சரி அப்படியே கிளம்புறதா கெட் ரெடி வித் மீ மாதிரி உங்கள் கூட காட்டலான்னு சொல்லி காட்டினேன். நீங்கள் காண்டாகிறது எனக்கு புரியுது. பேசிக்கலி நான் எங்கேயும் கெட் ரெடி ஆக மாட்டேன். ஸோ அதுதான் ரீசன். உங்களுக்கு கெட் ரெடி வித் மீ வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் காலேஜ்க்கு இல்லாட்டி ஆர்எல்ஸ் வேறு எங்கேயாவது கெட் ரெடி ஆனேன் அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ஒரு சில்லான சண்டேவாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் நிருதி. பை பாய்.